அதிமுகவிடமிருந்து பாஜக இரண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை என்று கேட்பார்கள். அண்ணாமலை அந்த கருத்தை தான் பிரதமர் அலுவலகத்தில் முன்வைத்துள்ளார். அந்த வகையில் அண்ணாமலை முதலில் ஒதுக்கப்பட்டவர். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அண்ணாமலையை முன்னிறுத்தி பேட்டி கொடுத்தது என்றாலும் சரி, பிரதமர் கோயம்புத்தூர் வரும்போது வந்து அயன்மேன் என்று அண்ணாமலையை தட்டி கொடுத்தது என்றாலும் சரி, அண்ணாமலையை முன்னிறுத்தி அவர்கள் தொகுதி பேரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதுவரை 2 முறை நடந்த தொகுதி பேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து போயுள்ளது. அண்ணாமலை 12 எம்பி தொகுதிகள் கேட்ட சூழ்நிலையில் 6 எம்பி தொகுதிகளை தர முடியும் என்று மக்களவை தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி முறித்துள்ளார். இப்பொழுது சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய 2வது இடத்தை உறுதி செய்து கொள்வதற்காக ஒரு அணி அமைக்கும் சக்தி படைத்த அண்ணாமலையின் தலைமையை நீக்கிவிட்டு அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார். இதில் PS கோயில் போன்றவர்கள் 2 இரட்டை இலைக்கு 20 விழுக்காடு அதிமுக வாக்கிற்கு 11.4 விழுக்காடு தாமரை வாக்கிற்கு ஏற்ப 2 இரட்டை இலைக்கு ஒரு தாமரை இடங்கள் வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்படி என்றால்தான் அந்த வாக்குகள் வந்து டிரான்ஸ்பர் ஆகும், அல்லது அந்த வாக்குகள் மு.க. ஸ்டாலின், சீமான், விஜய் போன்றவர்களுக்கு அது போய்விட வாய்ப்பு உண்டு என்ற அடிப்படையில் டெல்லி பாஜக தலைமையும் தங்கள் பலத்திற்குரிய இடங்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். இதில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டஃப் பார்கெய்னர். 2021 20 இடங்கள் தான் கொடுத்தார், 19 5 இடங்கள் தான் கொடுத்தார். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறி, காங்கிரசும் பாஜகவும் நாட்டிற்கு தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்து மாறி அவர் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் தேர்தலிலே போட்டியிட முடியாத பலகீனமான நிலை இருப்பதாக மற்ற அரசியல் கட்சிகள், அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் அவரை விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக கூட்டணியில் வீழ்ச்சி அடைந்து வந்துள்ளார். இதை பயன்படுத்தி பாஜக தங்கள் பலத்திற்குரிய இடத்தை பெறுவார்கள் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. வழக்கம் போல் தன்னுடைய பேர வலிமையில் எடப்பாடி வெற்றி பெறுகிறாரா, இல்லது டெல்லி பாஜக அண்ணாமலை மூலமாக உரிய இடங்களை பெறுகிறார்களா, அல்லது அண்ணாமலையை முதல்வராக்கி இந்துத்துவாவை முன்னிறுத்தி தேர்தல் களத்தை சந்திக்க போகிறார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தொகுதி பேரத்தில் நகர்ப்புற உள்ளாட்சியும் மக்களவை தேர்தலும் அதிமுக பாஜக உடைந்தது. இப்பொழுது என்ன நிலைமை அடைப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். திரு ரவீந்திரன் துரைசாமி 2026ல சும்மா இருக்க மாட்டேன், அரசியல் களம் காண்கிறேன் என V.K. சசிகலா தெரிவித்திருக்காங்க. அவர்களுடைய இந்த அரசியல் களமானது எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? சசிகலா அம்மையாரோட தாக்கம் வந்து 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றிருந்தார். மிக திறமையான நெட்வொர்க் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கொண்ட அவர்கள்தான் தமிழகத்திலும் பெரிய அளவு தமிழ் தேசியர்கள், திராவிடர் கழகம், மத சார்பற்ற சக்திகள் அனைவரின் ஆதரவை பெற்ற அவர்கள்தான் இன்று வரை முதல்வராக இருந்திருப்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. ஒரு அசைக்க முடியாத ஒரு பெண் சக்தியாக இருந்திருப்பார்கள் என்பது என் கணிப்பு. ஆனால் அவர்கள் 2021 தினகரனை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். இப்பொழுது குதிரை ஓடிய பிறகு லாயத்தை பூட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜெயலலிதாவின் உயிர் தோழி என்ற அங்கீகாரம் இருந்தாலும் அவர் ஒரு அரசியல் சக்தி அல்ல, 0% தான் இருக்கிறார்கள். அவர்களுக்குடைய ஸ்டாச்சர் முக்குலத்தோரில் அந்த சமூகத்தினை எம்பவர் பண்ணிய ஒரு பெரிய தலைவர் என்பதும் ஜெயலலிதாவின் உயிர் தோழி என்பதும் அவருடைய ஸ்டாச்சர். ஆனால் அரசியல் களத்தில் அவர் சாதிப்பதற்கான காலம் கடந்து விட்டது என்பதே என்னுடைய கருத்து. திரு ரவீந்திரன் துரைசாமி, தற்பொழுது NDA கூட்டணியில TTV மற்றும் OPS இணைப்பதற்காக முனைப்பில் பாஜக இருப்பதாகவும் கருத்து நிலவி வருகிறது. இது எந்த அளவுக்கான சாத்தியக்கூறுல இருக்கிறது? இதில் நாங்கள் 2021 நாங்கள் சொன்ன கருத்து தான் எடுபடும் என்று உறுதியாக நம்புகிறேன். எங்கள் மதிப்புக்குரிய சத்திரியன் குருமூர்த்தி அவர்கள் கூட சாக்கடை ஜலம் என்றாலும் கூட வீடு தீப்பெட்டி எரிக்கும் போது அதை சேர்க்க வேண்டும் என்றார். அப்பொழுது நாங்கள் கூறினோம், மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாது என்பதை தமிழ் மண்ணில் ஆணித்தரமாக அடித்து கூறியது நாங்கள் மட்டுமே. இப்பொழுது வந்து மோடி வந்த புரோகிராமில் OPSம் TTVயும் கலந்து கொள்ள முடியவில்லை, மோடியை சந்திக்க முடியவில்லை என்ற போது இது மோடி லெவலில் ஒரு காம்ப்ரமைஸ் நடந்தால் நடக்குமே தவிர மற்றவர் லெவலில் பேசப்படுவதெல்லாம் வந்து அது வெறும் வதந்திகளும் ஒரு கேசிய செய்திகளுமாகத்தான் இருக்கிறோம். மீண்டும் நாங்கள் கூறுகிறோம், எந்த அடிப்படையில் 2021 மோடிஜி இங்கிலீஷ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாது என்று கூறினோமோ அதே அடிப்படை இன்றும் இருக்கிறது. இவர் 2 பேருக்கும் மீண்டும் கதவு திறக்க வேண்டும் என்றால் 2 பேரும் மோடியை சந்தித்த பிறகுதான் கதவு திறக்கும். ஏற்கனவே 2021 அமித்ஷா முயற்சி பண்ணியும் அமித்ஷாவையும் மீறியும் ஓவர் த ஹெட் ஆஃப் அமித்ஷா மோடியிடம் நாங்கள் சொன்ன கருத்து எடுபட்டது. இப்பொழுதும் அதே ஒரு சூழ்நிலை இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். 2 பேரும் மோடியை சந்தித்தால்தான் இவர்கள் NDA விட்டு இல்லாத ஒரு சூழ்நிலை, விலக்கப்பட்ட சூழ்நிலை அல்லது விலகிய சூழ்நிலை மாறி அவர்கள் NDAக்குள் வரக்கூடிய
சூழல் வரும். அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்றே கருதுகிறேன். பன்னீர்செல்வத்தின் அறிக்கைக்கு பிறகும் மோடி அவர்கள் பன்னீர்செல்வத்தை சந்திக்க இடம் கொடுக்கவில்லை என்றால் இனிமேல் அதற்கான வாய்ப்புகள் அருகிவிட்டது, சுருங்கிவிட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். இது வதந்திக்காகவும் சிலர் எண்ணத்திற்காகவும் பேசப்படக்கூடிய ஒரு பரபரப்பு பேச்சை தவிர அவர்கள் என்டிஏயில் இல்லை, மீண்டும் அவர்கள் என்டிஏக்குள் வருவதற்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதே என் கருத்து. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.